ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், காலையில் டிஃபனே மதியானம் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். பிள்ளைங்க நானும் எல்லாம் தூங்கி ஏஞ்சதே 10:45 11 ஆயிடுச்சு. ஏந்திரிச்சோட்டியே மடன்னு மதியானம் புதினா சட்னி, தோசை, முட்டை தோசை இதை தாங்க ஊற்றி பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். புதினா சட்னி இல்லைங்க, எல்லாருமே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தான் போட்டு செய்வாங்களே. நான் டிஃப்ரெண்ட்டாக துவரம்பருப்பு அதில் போட்டு என் நாத்தனாங்க சொன்னாங்கன்னு துவரம்பருப்பு போட்டு புதினா சட்னி செஞ்சேங்க. சூப்பராக அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டுங்க அதெல்லாம் செஞ்சு என் பிள்ளைக்கு கொடுத்தேன், சாப்பிட்டா. அப்புறம் மதியானம் சாப்பாடே அப்போ தான் சாப்பிட்டோமே. நாங்கள் டிஃபன் தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. அப்புறம் நைட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இட்லி ஊற்றி பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிடு அப்படின்னாரு. சரின்னு இட்லி ஊற்றினங்க, பந்து மாதிரி வந்துச்சு. அதை எப்படி மாவாட்டணும்னு நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இட்லி ஊற்றி நல்ல பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோவில் தான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.